ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தையலே தெரியாது, நான் தையல் இப்போ தான் வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோவே. இதுக்கு வந்து நம்ம ஆரம்ப ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து தையல் கற்றுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. அதுக்கு நம்ம வந்து ஒரு பெடல் மிஷினு இருக்குது அப்படின்னா, அந்த பெடல் மிஷின் வந்து கரெக்டாக வந்து அந்த பெடல் பண்ணி நம்ம பழகிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி நாப்பை வந்து அந்த துணி வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பெடல் வந்து நம்ம கரெக்டாக போடும்போது தான் அந்த துணியை வந்து நம்மளுக்கு உள்ளே தள்ளிக்கிட்டு போகும். இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரிவேர்ஸில் இந்த பாருங்கள், ரிவேர்ஸில் வந்து வெளியில் வந்துடும். அதனால தான் வந்து நீங்கள் அந்த மிஷினை வந்து உங்களோட அந்த பெடல் போட்டு மட்டும் நீங்கள் பழகிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கோடு போட்ட பேப்பர் ஒன்று எடுத்துக்கங்க. இது நம்ம வந்து எதுக்கு இந்த தையல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தையல் வந்து நம்மளுக்கு நேராக வரணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி கோடு போட்ட பேப்பர் எடுத்து அந்த கோட்டு மேலேயே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து தைக்கணும். கோட்டு மேலேயே தைக்கிறப்ப வந்து பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம் அப்படின்னா கழுத்துக்கு வந்து இந்த 2 தையல் வரும் பார்த்திங்களா, அழகாக வந்து அது மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த முன்ன பின்ன தையல் போயிடாமல் அழகாக ஒன்று போல் வந்து நம்மளுக்கு தையல் வரணும், நேராக வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேர் தையல் போட்டு பழகணும். நீங்கள் வந்து தையல் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு பழகிக்கங்க. நான் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம தையலில் வந்து அடிப்படையாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நிறையா பெண்கள் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நம்மளால் பீஸ் கொடுத்து வந்து வெளியில் வந்து தையல் பழக போக முடியாது அப்படின்ற சில பேர் இருப்பீங்க. சில பேர் வந்து நம்ம குழந்தைகளை வச்சுருக்குறோம், நம்ம வந்து குழந்தைகளை விட்டுட்டு போய் தையல் பழக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து நீங்கள் தையல் வந்து, அதாவது இந்த ஃபோன் வச்சே நீங்கள் தையலை வந்து கற்றுக்க முடியுங்க. நான் அதனால தான் வந்து யோசனை பண்ணிவிட்டு சரி ஆரம்ப ஸ்டார்டிங்லேருந்தே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நிறைய பேர் வந்து தையல் பழகணும் அப்படின்ட்டுருக்கவங்களும் இது மூலியமாக வந்து பழகிக்குவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். நானே வந்து பார்த்திங்கன்னா தைச்சி பழகும்போது குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு தாங்க இந்த தையல் வந்து கற்றுக்கிட்டேன். அதனால் வந்து என்னோடய சகோதரிகள் அனைவருமே வந்து அந்த கஷ்டம் படக்கூடாது, நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் இருந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி ஆரம்ப ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தெளிவாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், ஒரு பேப்பரவே வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த நேர் தையல் போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு பழகிக்கங்க. இப்படி போட்டு வந்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் துணி வச்சு தைக்கும்போது வந்து உங்களுக்கு தையல் வந்து நேராக தான் வரும். அதனால தான் வந்து வந்து பெடல் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்ட பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு பழகிக்கங்க. அடுத்து வந்து பாருங்கள், இந்த மாதிரி அந்த பேப்பரில் வந்து இப்போ நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சார்ட்டில் வரைஞ்சாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோடு போட்டிருக்கிறதுக்கு நேராகவே வந்து நம்ம நூல் போடாமல் தைச்சிக்கிட்டு வர்றோம். கரெக்டாக அந்த கார்னரில் வந்ததுக்கப்புறம் ஊசியை வந்து குத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பிட்டு மறுபடியும் தையல் போடணும். இப்போ வந்து நான் எப்படி வந்து திருப்புறேன்னு பாருங்கள். இப்போ வந்து எங்கள் பொண்ணு தான் வந்து தைச்சிட்ருக்குறாங்க. இது மூலிமா வந்து பாப்பாவுக்கும் ஃபுல்லாகவே நம்ம தைச்சி பழக்கி விட்டுறலாம். பாப்பா தைக்கும்போது வந்து ஃபுல்லாக நம்ம சொல்லி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். அதனால தான் வந்து பாப்பாவே ஃபுல்லாக வந்து உட்கார வச்சு நம்ம தைச்சி பழக்கி விட்டுறலாம். அப்படி அது மூலிமாவே வந்து உங்களுக்கும் வந்து நான் ஈஸியாகவே சொல்லி கொடுக்க முடியும். அதனால தான் வந்துட்டு நான் பாப்பா தான் இப்போ தைச்சிட்ருக்குறாங்க. பாப்பாவுக்கு ஓரளவுக்கு வந்து தைக்க தெரியும். நான் தைக்கும்போதே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் வந்து தைச்சி பழகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இப்போ பாப்பா வந்து வேகமாக தைக்கிறாங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து தையல் வராது. நம்ம தான் வந்து கரெக்டாக அந்த கோடுக்கு நேராக வந்து தையல் போட்டு அந்த கார்னரில் நிப்பாட்டி ஊசி வந்து கீழே தான் வந்து அந்த குத்துன மாதிரி நின்று தான் நம்ம திருப்பணும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரியே திருப்பி இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நூல் எப்படி வந்து மிஷினில் மாட்டி நம்ம தைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து, அதாவது வந்து இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பாப்பாவே ஒரு இடத்துல வந்து பாருங்கள், அந்த ஊசியை வந்து குத்தி நிப்பாட்டாமல் பேப்பர் வந்து வெளியில் வந்துருச்சு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பா நெக்கு, ஸ்டார் நெக் இந்த மாதிரி நெக்லாம் தைக்கும்போது
ஊசி வந்து கீழே வந்து அந்த துணியை வந்து பிடிச்ச மாதிரி குத்தி நிப்பாட்டிட்டு தான் நம்ம திருப்பணும் அந்த பெண்டுக்கிட்ட. இல்லைன்னா வந்து அந்த சேப்பவே வந்து நம்மளுக்கு மாற்றி விட்டுரும். அதை வந்து நம்ம கவனமாக வந்து தைச்சி பழகிக்கங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஊசியை குத்தி குத்தி நிப்பாட்டி நம்ம திருப்பிக்கிட்டே வரணும். இது மூலிமா வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் கழுத்தெல்லாம் வைக்கும்போது இந்த தையல் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ள ஒரு தையலாக வந்து இந்த தையல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் முடிய போகுது. இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ரவுண்டு தையல் வந்து தைக்க போகிறோம். இந்த தையல் இதில் வந்து நீங்கள் பழகிறப்ப இந்த 3 தையலை வந்து கட்டாயம் வந்து போட்டு பழகிக்கங்க. இப்போ நீங்கள் வந்து சும்மா வந்து இப்போ இன்றைக்கி பழகுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பெடல் போட்டு பழகுங்க. அந்த பெடல் ஏன் போட்டு பழகுறோன்னா துணி வந்து நம்மளுக்கு ரிவேர்ஸில் வெளியே வராமல் கரெக்டாக நேராக நம்ம தைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான். வந்து பாருங்கள், இந்த தையலை வந்து ஃபுல்லாகவே வந்து தைச்சி முடிச்சாச்சு. ஒரு சில இடத்துல வந்து லைட்டாக வந்து பாருங்கள் தவறாக தைச்சிருக்கேன். அதனால் அது நம்ம வந்து தைச்சி பழக பழக நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி இப்போ நான் ரவுண்டு வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அந்த நம்ம ரவுண்டு வரைஞ்சதுக்கு நேராக வந்து நம்ம தையல் போடணும். ஆனால் இந்த ரவுண்டு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கையை வச்சு நம்ம லைட்டாக வந்து பாருங்கள், கையை பாப்பாவை நான் முன்னாடியே வந்து சொல்லி கொடுத்தேன், கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி தைக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன். கையை வந்து 2 கையும் வந்து அந்த பேப்பரை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி 2 பக்கமும் இப்படி வளைச்சி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரவுண்டாக நம்மளுக்கு தைச்சிக்கிட்டே வந்துடலாம். அதாவது வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து அந்த வளைவுக்கிட்ட வளைக்கணும். ஒரு சில இடத்துக்கிட்ட மட்டும் வளையலைன்னா லைட்டாக வந்து அந்த மிஷின் அந்த ஊசியை வந்து லைட்டாக தூக்கிட்டு, ஆனால் ஊசி வந்து கீழே தான் இருக்கணும், லைட்டாக மட்டும் நகர்த்தி விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து மறுபடியும் தையல் போட்டே வாங்க. இப்போ வந்து அந்த கை வந்து பாருங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம அந்த பேப்பரை மட்டும் அப்படி சுற்றிக்கிட்டே, இது நீங்கள் துணின்னு நினச்சிக்கோங்க, அப்படியே அந்த துணியை வந்து அப்படி வளைச்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி தைச்சி பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு டிசைன் கழுத்தெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம போட்டோம்னாலும் இந்த மாதிரி இந்த 3 தையலையும் வந்து நம்ம கற்று வச்சுக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் கழுத்தெல்லாம் நம்மளுக்கு போடுறப்ப ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த வளைஞ்சு கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த தையலெல்லாம் போட்டு நம்ம பழகிக்கணும். ஏன் நம்ம பேப்பரில் போடுறோம் அப்படின்னா பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மிஷினில் வந்து நூல் மாட்டி தைக்கணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு தைக்க தெரியாதப்ப நம்மளுக்கு உள்ளே வந்து நம்ம நூல் வந்து நம்ம தைக்கிறப்ப வந்து உள்ளே போய் சிக்கு விழுந்துக்கும். அதனால் வந்து நம்ம ஊசி அந்த நூல் மாட்டாமல் இந்த மாதிரி தைச்சி பழகிட்டு நம்மளுக்கு எல்லா தையலும் கரெக்டாக வருது, அந்த மிஷினும் வந்து நம்மளுக்கு அந்த பெடல் போடுறதும் ரிவேர்ஸில் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம நூல் போட்டு தைக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ரவுண்டும் ஃபுல்லாக நம்ம தைச்சி முடித்தாச்சு. இப்போ பாப்பா வந்து இந்த 3யுமே வந்து முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி அடித்து வந்து பழகிக்கங்க. இப்போ வந்து நம்ம இந்த தையல் ஏன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக வரணும், நம்ம என்ன தைச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக கோடு வரணுங்கிறதுக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு பழகிக்கணும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா தையல் வந்து அவ்வளோக்கா நீட்டாக இருக்காது. நம்ம பழகுறப்பே வந்து ரொம்ப நீட்டாக வந்து பழகிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஏன் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் நெக், பா நெக்கு, இந்த மாதிரி நெக்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதியில் வந்து நம்மளுக்கு ஊசியை குத்தி நிப்பாட்டி திருப்பி நம்ம தைக்க வேண்டியது வரும். அதனால் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரி நெக்கெல்லாம் தைக்கிறப்போ ரொம்பவுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம அந்த ரவுண்டு தையலும் நம்ம வந்து போட்டு பழகிக்கணும். அந்த ரவுண்டு தையல் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரவுண்டு கழுத்து இந்த மாதிரி டிசைன் கழுத்துக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வளைச்சி தைக்க வேண்டியது வரும். அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து வளைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து இந்த தையலும் வந்து நம்ம போட்டு பழகிக்கிறோம். இந்த மாதிரி 3 தையலையும் நீங்கள் வந்து தைச்சி பழகிக்கங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நூல் மாட்டி எப்படி நம்ம வந்து துணியில் வந்து தைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் அடுத்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தைச்சி பழகும்போது என்னென்ன மாதிரி நம்ம தைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சகோதரி யாராக இருந்தாலும் தைச்சி பழகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து கற்றுக்கட்டும். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தையல் சம்மந்தப்பட்ட அதாவது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்குறேன்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.